போராட்டம்னா பயந்து ஓடி ஒளிஞ்சுக்குவாருன்னு சொல்லி ஸ்டாலின் அப்செட் ஆயிடுவார்னு சொல்லி நாங்கள் நீதிமன்றத்துக்கு போகணும் ஒரு போராட்டத்துக்கும். அதையும் மீறி ஏதோ ஒரு சாமானியர் போராட்டம் பண்ணால் ஒன்றா குண்டாஸ் வழக்கு. விவசாயி மேலே குண்டாஸ் வழக்கு போட்ட ஆட்சி இந்த ஆட்சி தான். 8 வழி சாலைக்கு போராட்டம் பண்ணாங்க. எடப்பாடி என்ன சொன்னார், எல்லா விவசாயிகளும் அனுமதி கொடுத்தாதான் 8 வழி சாலை வரும்னு சொன்னார். ஆனால் அதை மறைச்சு இவங்க என்ன சொன்னாங்க, இல்லை வரப்போகுது, பாஜக சொன்னால் இவர் செஞ்சிருவாருன்னாங்க. அதில் உறுதியாக இருந்தார். அப்போ விவசாயிகளுக்கு போராட்டம். இப்போ திருவண்ணாமலை சிப்காட் வரக்கூடாதுன்னு போராடக்கூடிய விவசாயி மேலே குண்டா சட்டம் போடுறாங்க. நீதிமன்றம் தலையில் கொட்டுது. எதுக்கடா இவ்வளோ குண்டாஸ் போடுறீங்க, சும்மா ஆவணம் குண்டாஸ் போடுறீங்களான்னு. ஒரு சமூக வலைதளத்தில் ஒரு கருத்து பதிவு விட்டால் நைட்டு 12 மணிக்கு கதவை தட்டி போலீஸ்காரங்க கொண்டு போய் ஜெயிலில் போய் போடுறாங்க. 15 நாள் ரிமாண்டில் போடுறாங்க. எதிர்கட்சியை பார்த்து பயந்து நடுங்கிற ஒரு ஆளுங்கட்சி இதான் முதல் முறையாக தமிழகம் பார்க்குது. அது எதிர்கட்சி என்ன சொல்லுவேன், எதற்கு எடுத்தாலும் இல்லை நாங்கள் ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக இருப்போம்னு சொல்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக இருக்கும். திமுக எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது அன்றாடம் நடக்கக்கூடிய விஷயங்கள் கூட மிகப்பெரிய விவாதம், தமிழகத்துக்கு பின்னடைவு, ஆட்சி அதிகாரத்தோட தவறுன்னு பேசப்பட்டது. அன்றாடம் நடக்கக்கூடிய விஷயங்கள் இன்னைக்கு மக்களை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் கூட விவாத பொருளாக வருவதில்லை. எடப்பாடியார் ஆக்கப்பூர்வம் எதிர்கட்சி இது வரைக்கும் ஒரு 700 அறிக்கை கொடுத்துருக்கிறார். விவாத பொருளாக அது மட்டும் போயிடவே கூடாதுங்கிற மட்டும் கண்ணு கருத்துமா இருக்காங்க. டிஜிபியை தேர்வு செய்ய முடியல ஒரு முதல்வர்னால. ஒரு காபந்து டிஜிபின்னு போடுறாரு. ஊரே சிரிப்பா சிரிக்கிறாங்க. முதல்வர்னால ஒரு டிஜிபியை போட முடியலன்னு கேட்குறாரு.